இந்த பொண்ணு ரொம்ப வருஷமா ஜெயில அடைஞ்சிருக்கிறதுனால அங்கிருந்து தப்பிக்க பிளான் போடுறா. அப்படி அவ பிளான் போடும்போது அவளுக்கு கொடுத்த சாப்பாடுல உடஞ்சி போன ஸ்பூன் இருக்கிறத பாக்குறா. அந்த ஸ்பூனை வச்சு தப்பிக்கலான்னு பிளான் பண்ணி டெய்லி செவுத்துல ஓட்டையை போட ஆரம்பிக்கிறா. ஜெயில் வார்டன் கிட்ட இருந்து அந்த ஓட்டையை மறைக்க ஒரு பேப்பர்ல மணலை தடவி செவுத்துல ஒட்டி அந்த ஓட்டையை மறைக்கிறா. அந்த ஜெயில சுத்தி தண்ணி இருக்கிறதுனால இவ தோன்ற மணல் எல்லாம் ஜன்னல் வழியா டிஸ்போஸ் பண்றா. அதுவும் இல்லாம கொஞ்சம் மணலை பேண்ட் பாக்கெட்ல வச்சு வெளியே நடக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா மணலை டிஸ்போஸ் பண்றா. இப்படியே 6 மாசம் தோண்டி கிட்டத்தட்ட வெளியே தப்பிக்கிற அளவுக்கு தோண்டி முடிக்கிறா. ஒரு நாள் அந்த ஜெயிலுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண ராணி வர இந்த பொண்ணு அந்த டைமை யூஸ் பண்ணி தப்பிக்க அந்த ராணியோட கார் அடியில ஒளிஞ்சிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு இருக்க ஜெயில் அறைக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வர அப்பதான் நோட்டீஸ் பண்றான் அந்த பொண்ணை காணும்ட்டு. உடனே எமர்ஜென்சி அலாரம் அடிக்கிறாங்க. ராணி கிட்ட இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சோ நீங்க சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ராணி கார்ல ஏறி வெளில போக அந்த பொண்ணு கார் அடியில ஒளிஞ்சுக்கிட்டு ஜெயில இருந்து தப்பிக்கிறா. வார்டன் அந்த பொண்ணு இருந்த ரூமுக்கு வந்து கடுப்பாகி ஒரு கல்லை தூக்கி செவுத்துல அடிக்க சடனா அந்த கல்லு செவுத்து ஓட்டையில போகுது. வார்டன் என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம அந்த பேப்பரை போய் கீச்சி பாக்குறான். அங்க ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறத பார்த்து வார்டன் ஷாக் ஆகி போறான். உடனே ஒரு ஆபீசரை அந்த ஓட்டைக்குள்ள அனுப்பி அந்த பொண்ணை தேட சொல்றாங்க. அந்த ஆபீசர் அந்த ஓட்டை உள்ள போய் பாக்குறான். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த பொண்ணு இந்த ஜெயில இருந்து தப்பிக்க அந்த பொண்ணு பள்ளம் தோண்டி ஆபீசர் எல்லாம் டைவர்ஷன் பண்ணி அங்கிருந்து தப்பிக்க ஐடியா பண்ணிருக்கா. இவங்க இந்த பள்ளத்துல இறங்கி தேடுற நேரத்துல அந்த பொண்ணு ஜெயில இருந்து தப்பிச்சு போறா.